ஹாய், ஹலோ. இன்னைக்கு நம்ம ரொம்பவுமே அழகான, ரொம்ப டீப்பான ஒரு ரீடிங் பார்க்க போறோம். ஸோ முதல்ல இந்த ரீடிங் யாருக்குன்னு சொல்லிடுறேன். காற்று ராசி, மிதுனம், துலாம், கும்பம். இந்த 3 பேருக்குமான ரீடிங், இந்த 3 ராசிக்குமான ரீடிங். ஸோ நம்ம பொதுவாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பிரபஞ்சம் தான் சிவபகவான், சிவன் தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அவரு தான் காக்கும் கடவுள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவரு இந்த மகா சிவராத்திரிக்கு நீங்க வேண்டிக்கிட்டீங்க இல்லையா? ரொம்ப உருகி உருகி சிவபகவான்கிட்ட வேண்டிக்கிட்டதுக்கு உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க போறாங்க சிவபகவான். அதே மாதிரி நான் அதுக்கான ரெமிடியும் கொடுத்துருந்தேன், மகா சிவராத்திரிக்கு என்ன ரெமிடி பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதையும் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ அதை மகா சிவராத்திரிக்கு தான் பண்ணணும்னு இல்லை, எந்த மண்டே, அதாவது திங்கக்கிழமையும் நீங்க போய் பண்ணலாம், இதுக்கப்புறமும் பண்ணலாம். எவ்ரி மண்டே பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு 1 மந்த்ல அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ மிதுனம், துலாம், கும்பம், உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் இந்த மகா சிவராத்திரிக்கு என்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாவ், பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட், ஒண்டர்ஃபுல். ஓகே, ரிஃப்ளெக்ஷன், செல்ஃப் எவல்யூஷன், ரீபர்த். ஸோ நீங்க உங்களை யாரெல்லாம் மட்டப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை கீழே அமுக்கணும்னு நினைச்சாங்களோ, அவங்கள்ட்டேருந்து மேலே வந்து ரொம்ப அழகா ரீபர்த் எடுத்திருக்கீங்க. புது குழந்தை மாதிரி திரும்ப பிறந்திருக்கீங்க, பிறக்க போறீங்க. அண்டு உங்க சைடு லக்கு, ப்ராக்ரஸ், சேஞ்ச் எல்லாமே வரப்போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த லக் உங்களுக்கு வரப்போகுது. நீங்க ஏதோ ஒரு விஷ் பண்ணியிருக்கீங்க, அந்த விஷ் உங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி உங்க லைஃப்ல முன்னேற்றம் வரப்போகுது, மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. அண்ட் ஆல்சோ ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றாங்க சிவபகவான், எப்போதுமே செல்ஃப் டவுட் படாதீங்க, கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, ரொம்ப ஃப்ரீயா இருங்க, எதை பத்தியும் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க, உங்களை நீங்களே டவுட்டா, உங்களை நீங்களே தாழ்வா நினைக்காதீங்க, கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி, மறக்காம கிளைம் பண்ணுங்க.